I'll now hand it over to you, Rahul. Thank you for inviting me here. It's a pleasure for me to come here. இங்க என்ன வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. இங்க வர்றதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். And I can already tell that it is going to be a learning experience for me. இங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு புரியுற விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் நிறைய இங்க இருந்து கத்துக்கிட்டு போவேன்றது எனக்கு தோணுது. Because there is a lot of wisdom that you have, understanding that you have, that I am interested in understanding as well. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவும் அந்த அனுபவமும் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை நீங்க இன்னைக்கு கத்து தர போறீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். One of the biggest challenges in front of our country today is job creation. Our youngsters are unable to get jobs. இன்னைக்கு நம்ம நாட்டு முன்னாடி இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. நம்மளால வேலைகளை வந்து உருவாக்க முடியல நம்ம குழந்தைகளுக்காக. And the only way for a country like India to get jobs is to make our small businesses and middle-sized businesses more powerful, is to make our farmers more effective. நம்ம இந்த வேலைகளை நம்ம குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். இந்த சிறு தொழில்களை நம்ம வளர்க்க வேண்டும். இந்த சிறு தொழில்கள் தான் வேலைகளை கொடுக்கிற ஒரு தொழில். அதை வளர்க்காவிட்டால் நம்மளால வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. Because bulk of the jobs that are created in our country or in any country are created by small and medium businesses. ஏன்னா எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புக்கு உருவாக்கி கொடுக்கிறது வந்து இந்த சிறு தொழில்கள் தான். So I don't want to come here and tell you only what I think. இங்க வந்து நான் என்ன யோசிக்கிறேன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. I'm also interested in listening to what you have to say. நீங்க என்ன எனக்கு சொல்ல போறீங்கன்றதுல தான் எனக்கு அதிகமான ஒரு நாளல் இருக்கு. And I'm happy to see that there are quite a few women here today. இன்னைக்கு இத்தனை பெண்கள் இங்க வந்திருக்கிறது எனக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. And women have a unique perspective, so I am also interested in hearing their perspective. பெண்களுக்கு இருக்க பார்வையே ஒரு தனி பார்வை, ஒரு புரிதல் உள்ள பார்வை. அந்த பார்வையை எனக்கு நீங்க இன்னைக்கு புரிந்து கொடுப்பீங்கன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். So please let us start. ஆரம்பிக்கலாம். I've just interacted and collected some names, Rahulji, so that these questions come from the right places. Kannammal amma. Vanakkam. நீங்க என்ன தொழில் செய்யறீங்கன்னு சொல்லுங்க. பேரை சொல்லிட்டு நீங்க என்ன தொழில் செய்யறீங்கன்னு சொல்லுங்க. பேர் கனகம்மாள். Her name is Kangammal. நாங்க பீடி சுத்துறோம். She is a BD roller. It's a cottage industry here. அதான் எங்களுக்கு தொழில். 2000 பேருக்கு மேல இந்த ஊருக்குள்ள சுத்துறோம். There are 2000 women involved in BD rolling in this little town. இந்த தொழிலை வச்சு தான் நாங்க இந்த கொரோனா காலத்துல கூட எங்களுக்கு இத வச்சு தான் நாங்க This enterprise was the source of livelihood for these women even during the corona period. சொல்லுங்க. நீங்க கண்டினியூ படுத்துற மாதிரி சொல்லுங்க. இதுல ஏதாவது இந்த தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க இந்த தொழில்? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத வந்து இத நிறுத்திர கூடாது. இத யாரும் நிறுத்திர கூடாது. நிறுத்திர கூடாது. பீடிங்கிறதுனால அவங்க நிறுத்திர கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி, உங்க வீட்ல எத்தனை பேரு, உங்க குடும்பத்துல எத்தனை பேரு, உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாங்க, உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் எங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான். வீட்டுக்காரர் வந்து விவசாய வேலை தான் பார்க்காரு. Her salary, her per day salary is 100 rupees and her husband is a farmer. 400 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நான் டெய்லி 100 ரூபாய் வாங்குறேன். He earns about 400 a day and she earns 100 rupees per day. பிள்ளைய ரெண்டும் பிகாம் படிக்குது. Both her sons, ரெண்டு பசங்களா? ஆமா, ரெண்டு பசங்க. Both her sons are doing their BCom degree. வேற என்ன, வேற ஏதாவது பிரச்சனைகள்? உங்களுக்கு போதிய வருமானம் வருதா? மாசம் எவ்வளவு வருது? மாசம் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க? மாசம்ங்கல ஒரு 10000 வரும். 10,000னா both of them together make about 10,000 rupees every month
அது அது They're working now or they're still studying? the two sons are studying. They're doing their BCom degree, and it's the wife and the husband who earn the livelihood Right. for the family. Yeah. What is her biggest worry these days? உங்களோட மிகப்பெரிய கவலை இந்த காலகட்டத்துல உங்களோட மிகப்பெரிய கவலை என்ன? கவலை என்ன, டாஸ்மாக் கவலை தான் பெரிய கவலை. She says the Tasmak shops, which is the liquor shop run by the government, those are her biggest cause of worry. And what doesn't she like about those shops? அந்த கடைகள்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் அந்த கடைகளை பிடிக்கல? என்ன இது பிரச்சனைனா, மாமனார் கொஞ்சம் குடிச்சிட்டு பேசுவாரு வீட்டுல. பெண்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதோம். சரி. Father-in-law drinks, and then husband also has the habit, because of which the women are suffering. So the husband does not agree with her view on this. உங்க வீட்டுக்காரர் வந்து நீங்க இந்த மாதிரி பேச போறீங்க, இந்த மாதிரி சொல்ல போறீங்கன்னு தெரியுமா அவருக்கு? அவர் ஒத்துப்பாரா நீங்க பேசுறத? சொல்லிட்டாங்க. This is a problem I've noticed. When I ask this question to the women, they have one answer, and when I ask the question to the men, sometimes when they're in front of the women, they have the same answer, but mostly they have a different answer. இந்த பெண்கள் கிட்ட கேட்டா இந்த கேள்விய எப்பவுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கறீங்களாம். ஆனா ஆண்கள் கிட்ட கேட்டா ரெண்டு விதமான பதில் வருதாம். ஒரு பதில் பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்டுல மனைவி கூட இருந்தாங்கன்னா ஒரு பதில் கொடுக்கறாங்களாம், இல்லாட்டி வேற ஏதோ அடிச்சு விடுறாங்க. But I can understand from her perspective why it's a problem. உங்களுக்கு இது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. So what is her suggestion? நீங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா? இதை எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட சொல்றதுக்கு நீங்க அவங்களால தான் முடியும். யாரால முடியும்? அவங்களாலனா யாரால? செவிச்சு வந்தா தான் முடியும். யாரு? நீங்க செவிச்சு வந்தா தான் முடியும். She says the only way this can be solved is if you win and if you come to power. But I can notice that this side is clapping on the liquor question slightly stronger than this side. இந்த சைடு வந்து இருக்கிற பெண்கள் நிறைய கை தட்டுறீங்களா இந்த ஆன்சருக்கு, ஆனா இந்த சைடு இருக்கிறவங்க இந்த பதிலுக்கு அவ்வளவா கை தட்ட மாட்டேங்கிறீங்களா? ஏன்? So does she roll beedies at home? வீட்ல தானே பீடி சுத்துறீங்க? Yes. And does she get any medical issues as a result of this? So இதனால உங்களுக்கு வந்து ஹெல்த் ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு? இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. She says nothing like that. okay. And she doesn't smoke beedies, or husband doesn't smoke beedies or anything like that? Just making sure. வீட்ல யாராவது பீடி பிடிப்பாங்களா? இல்ல, யாரும் பீடி பிடிக்க மாட்டாங்களா? வீட்டுக்காரரும் பிடிக்க மாட்டாரா? வீட்டுக்காரர் பிடிப்பாரா? பிடிப்பார். Husband smokes. சரி, வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? Do you have anything to say, sir? No. Okay. That's ரொம்ப நன்றிமா. Ask her, how has the beedi business changed over the last 5-10 years? நீங்க சொல்றீங்களா இல்ல வேற யாராவது இந்த பீடி தொழில் செய்யறவங்க? இந்த பீடி சுதா இருக்கிறீங்களாங்க? இந்த உங்க பீடி தொழில் எந்த விதத்துல இந்த காலகட்டத்துல மாறி இருக்கு? காலகட்டத்துல உங்க பீடி தொழில் எப்படி மாறி இருக்கு? சுதா வாங்க, முன்னாடி வாங்க. 7 வயசுல 8 வயசுல பீடி சுத்துதேன். She started rolling beedies when she was 8 years old. படிக்க தெரியாது. She does not know to read and write. இப்ப 54 வயசு ஆகுது. She is 54 now. ரெண்டு பொண்ணு 2. She has 2 girl children. பீடி தான் இன்னும் சுத்துதான். அவங்களும் பீடி தான் சுத்துறாங்களா? வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை பார்ப்பாரு. Her husband is a daily wage earner. ரெண்டு பெண்களும் என்ன பண்றாங்க? ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. She has married off both her daughters. எங்களுக்கு வந்து இப்ப 2 பேருக்குமே பென்ஷன் வருது. ஆனா கம்மியா வருது. 800 900 இவ்வளவுதான் வருது. இது எந்த மாதிரி பென்ஷன் இது? எங்களுக்கு பீடி பென்ஷன். பீடி நான் சுத்துனதுக்கு
800 900 அவ்வளவுதான் வருது. she நீங்க அப்பனா ரிட்டையர் ஆயிட்டீங்களா இன்னும் ரிட்டையர்ட் ஆகிட்டு. ஆ. ஆனா she- இப்போ வந்து புள்ளியால ரெண்டையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம். அதுக்கு வருமானம் வந்து வீட்டுக்காரருக்கு சுகர் பிரஷர் அப்படின்னு நோய் இருக்கு. இத நான் சொல்லிடுறேன் ஒரே ஒரு செகண்ட். ஆ. She is retired as a BD worker. She receives a pension of 800 rupees. She says that is not enough. And her husband is not well. He is a diabetic patient. எங்களுக்கு இந்த பென்ஷன் கொஞ்சம் கூடுதல் வந்தா கூட நம்ம வேற எதையும் கேட்கல. இந்த பென்ஷன் வந்து எல்லாருக்குமே தான். இப்போ வீடு சுத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ அவ்வளோதான். அந்த 1000 வரைக்கும் தான் வருது. எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வருது. எங்களுக்கு இந்த பீடி பென்ஷன் கொஞ்சம் கூட வந்தாலுமே எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். If the BD pension can be raised, the pension meant for BD workers is raised, that will be of great help to people like her. நன்றி. Super. மணிகண்டன் இருக்கீங்களா? மணிகண்டன். சார் அண்ணே வணக்கம். அண்ணே ராகுல் அண்ணே வணக்கம். வணக்கம். உங்களை எங்களோட ஊருக்கு லெமன் சிட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். We welcome you to the Lemon City. தேங்க்யூ. புளியன்குடி லெமன் சிட்டி தான். எங்களுக்கு ஒரே 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று வந்து விவசாய பொருட்களை நெல் மக்காச்சோளம் வந்து இங்கே மேஜராக நாங்கள் பயிர் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நெல் The main crops here are maize and paddy. அந்த 2 பொருளுக்குமே நாங்கள் விளைய வைக்கும் போது விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நெல் வந்து 1450 ரூபா 73 கிலோவுக்கு வாங்குறாங்க. மக்காச்சோளம் வந்து 101 கிலோவுக்கு வந்து 1750 ரூபா 800 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. ஓகே. விலைய வைக்கிற போதுனா என்ன? அறுவடைக்கு முந்தி. ஓகே. Right after their harvest, the price is very high for both rice, that is paddy, and for maize. விவசாயிகளுக்கு வந்து ப்ராப்பரா அந்த நெல்மணிகளையும் மக்காச்சோளத்தையும் காய வைக்கிறதுக்கு இங்க களங்கள் எதுவுமே கிடையாது. They do not have spaces for drying paddy and maize. அத வந்து ரோட்ல போட்டு தான் நாங்க காய வச்சுக்கிட்டு இருக்கோம். They dry it on the road. மாய்ச்சர் வந்து 14 பாயிண்ட் இருந்தா தான் மக்காச்சோளத்தை வாங்குவாங்க. அதே மாதிரி நெல்லுமே அறுவடை பண்ணின உடனே வாங்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் உணர்த்தி எடுத்தா தான் எங்களுக்கு வந்து அதை வியாபாரி வந்து வாங்கிட்டு போவாங்க. If the moisture level is high, if it is above 14 points, they do not procure it from them, both maize and rice. How long does it take to dry the paddy and the 3 மக்காச்சோளமா இருந்தா 3 நாள் ஆகும். 3-4 நாள் நல்ல வெயில் அடிச்சுச்சுனா. நெல்லா இருந்தா 1 நாள் காய வைக்கணும். Okay. If it is maize, it takes 3 to 4 days. If it is rice, it takes a day. அந்த சமயத்துல தான் எங்களுக்கு மழையே பெய்யும். நாங்க விளைய வைக்கும் போது விளைய வைக்கிறதுக்கோ இல்லனா தண்ணிக்காக we are facing a problem. ஆனா அந்த சமயத்துல மழை பெய்யாது. அறுவடை பண்ணி ரோட்ல குமிச்சி கிடக்கும் போது மழை பெய்யும். Usually there is drought here, but when the drying season arrives, it starts raining. அப்போ 1450 ரூபாய் வித்த நெல்லு 1250 ரூபாய் ஆயிரும். 1450 ரூபாய் வித்த நெல்லு வந்து 1200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வந்துரும். So what happens is there is suddenly a drop in price. What used to sell at 1450 drops to 1200 rupees. எங்களுக்கு எங்களுடைய லாபத்துல வந்து ஒரு மூடையில 200 ரூபாய் நாங்க நஷ்டப்படுறோம். For every sack of rice they sell, they lose up to 200 rupees. That's the loss. And this reason is mainly because of the storage problem, or there are other problem also? Storage problem. Drying problem. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு நல்ல வழிகாட்டு குழுக்கள் இல்ல. எங்களுக்கு அடிப்படை ஆதாரம் விலை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு யாருக்கும் தெரியறது இல்ல. They don't have much guidance available, and they are not informed about the MSP, the minimum support price. Right. ஆட்டோமேட்டிக்காவே எங்கள்ட்ட இருந்து குறைந்த விலைக்கு கொள்முதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்களுடைய லாபம் வந்து வருமானம் வந்து அடிபட்டு போகுது. அசலுக்கு மட்டும்தான் நாங்க கூலிக்கு வேலை செய்யற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. So they procure from them at a cheap rate, and then they sell it at a high price, and then finally they don't get anything. It's almost like they are. Has he heard about
the Prime Minister's new agricultural laws. பிரதம மந்திரியோட இந்த வேளாண் சட்டங்களை பத்தி தெரிஞ்சது உங்களுக்கு? இந்த 3 வேளாண் சட்டம் வந்திருக்குல்ல புதுசா. வேளாண் சட்டங்களை பத்தி அவ்வளவா தெரியாது எங்களுக்கு. He doesn't know that much about the laws. Good. நல்லதுன்றாரு. Because otherwise you would be very disturbed. ஒருவேளை உங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு ஆகுவீங்கன்றாரு. The 3 laws are designed to destroy small farmers. இந்த 3 வேளாண் சட்டங்களும் இந்த விவசாயியை எப்படி அழிக்கிறதுன்னு யோசி போட்ட சட்டங்கள் மாதிரி தெரியுது. And to make it easier for really big businesses to take the money that is there in the agricultural system. சிறு விவசாயிகளை குறு விவசாயிகளை அழிச்சிட்டு பெரும் தொழில்கள் இந்த விவசாய ஒரு ஏரியால எந்த அளவுக்கு காசு சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சு அவங்களுக்காகவே போட்ட ஒரு சட்டமா கூட தோணுது. I don't want to disturb you by telling you the details, but I would be doing a disservice to you if I didn't tell you the details. இந்த நல்ல ஒரு சூழ்நிலையில அதை பத்தி சொல்லி உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு பத்தி சொல்லாம போனா அது தப்பாகும். There are 3 laws. The first law allows the biggest businessmen to buy wheat, rice, vegetables, fruits wherever they like and in whatever quantity they like. 3 சட்டங்கள் இருக்கு. முதல் சட்டம் எப்படிப்பட்ட சட்டம்னா, இந்த பெரிய தொழில் முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான கோதுமை, அரிசி, காய்கறி எதை வேணா எங்க வேணா எவ்வளவு குவாண்டிட்டி வேணா வாங்கலான்ற மாதிரி அந்த சட்டம் இருக்கு. The second law allows those same big businessmen to store as much wheat, rice, fruit, vegetables as they like. அந்த ரெண்டாவது சட்டம் இருக்குல்ல, இப்போ இவங்க வாங்கின எல்லா கொள்முதல் பண்ண எல்லா பொருட்களையும் எவ்வளவு வேணா பதுக்கி வைக்கலான்ற லெவலுக்கு அந்த சட்டம் இருக்கு. In their silos for as long as they like. எவ்வளவு நேரம் வேணா அவங்க பதப்படுத்தி வச்சுக்கலாம், அதை ஒரு பதுக்கி வச்சுக்கலாம் அவங்க எவ்வளவு நாளுக்கு வேணா. And the third law says that if a farmer tries to contest the price that he is being offered, the farmer cannot do it in a court of law. ஒருவேளை மூணாவது சட்டம் எப்படின்னா, ஒருவேளை விவசாயி வந்து அவனுடைய விளைபொருளுக்கு தக்க விலை கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் வந்து எதிர்கொள்ளணும்னு நினைச்சா அவன் முறையிடுறதுக்கு அவன் கோர்ட்டுக்கு தான் போய் முறையிட முடியும், வேற எங்கேயும் போய் அவனால பார்கெயின் பண்ண முடியாது. Your problem right now, your price problem is that you do not have market power. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற விவசாயிகள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சந்தை விலையை நம்ம நிர்ணயிக்கிறது இல்ல, சந்தையை நம்ம நிர்ணயிக்க முடியல நம்மளால. Because you are small. ஏன்னா நம்ம சின்ன லெவல்ல நம்ம விவசாயம் பண்றதுனால நம்மளால அது முடியல. But these 3 laws will make the situation much worse than it is today. இன்னைக்கே இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த 3 சட்டங்களும் அமலுக்கு வந்து எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா இன்னும் நம்மளைய ஒரு நலிவடைஞ்ச ஒரு சமுதாயமா மாத்தும். That is why we are fighting these laws in the parliament and we are fighting these laws outside parliament as well. அதனால தான் நாங்க இந்த 3 வேளாண் சட்டங்களையும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி, பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, வெளியும் சரி கடுமையாக எதிர்க்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். We don't want the Indian agricultural system to belong to 1 or 2 people. It should belong to all Indians. இந்தியாவில் இருக்க இந்த விவசாயம் வந்து யாரோ ஒரு 4 பேர்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது, அவங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். இந்த விவசாயம் என்றது, இந்த இந்தியா விவசாயம் என்றது எல்லா விவசாயிக்கும் ஒரு உரிமையான ஒரு தொழிலா இருக்கணும். And the government should be making your life easier, not more difficult. அரசாங்கம் எதுக்கு இருக்கு? மக்களுடைய வாழ்க்கையை இன்னும் சரிப்படுத்துறதுக்கு, இன்னும் கூட வந்து சீரமைக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இருக்கே தவிர இன்னும் வலியை தர்றதுக்கு அரசாங்கம் இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா தான் எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து உயரும் கண்டிப்பா. He's saying that the only hope that they have is that if you come to power, they will see that light of the day for the farmers. Yeah, but that is true. But they also have to realize the forces that are aligned against them. அது சரிதான். ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும், இன்னைக்கு காலகட்டத்துல உங்க சுத்தி என்ன நடக்குது, எந்த சக்திகள் எந்த விதமா உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற விஷயமும் உங்களுக்கு புரிதல் இருக்கணும். For example, media in India is not owned by farmers or by small and medium business people.
ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு மீடியாவை பார்க்குறோம், ஊடகத்தை வந்து எந்த ஒரு விவசாயியோ விவசாயி சார்ந்த குழுக்களோ இல்லை எந்த ஒரு விவசாய சங்கங்களோ இன்னைக்கு வந்து மீடியா கண்ட்ரோல்ல இல்லை. மீடியா யாருமே விவசாய சார்ந்தவங்க கண்ட்ரோல்ல இல்லை. And because they're not owned by farmers and small businesses, they will never speak what is in the interest of farmers and small business people. அதனால விவசாயத்தை சார்ந்தவர்களும் குழுக்களும் ஊடகத்து மேல கண்ட்ரோல் இல்லாததுனால என்னைக்குமே ஊடகம் வந்து விவசாயத்தை பத்தி பேச போறது கிடையாது. விவசாயத்துக்கு எது நல்லது கெட்டது பத்தி பேச போறது கிடையாது. So it is the duty of the government to provide you information, to keep you updated and to make sure that you are protected. அப்ப அரசாங்கத்துடைய வேலை என்ன? அரசாங்கத்துடைய வேலை விவசாயிகளுக்கு தேவையான சரியான தகவல்களை சரியான ஒரு அட்வைஸை வந்து நம்ம சரி டைமுக்கு கரெக்டான நேரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு. Another example would be that banks treat big businesses very differently than they treat farmers. அப்படியே நம்ம வங்கிகளை எடுத்துப்போம். இன்னொரு உதாரணம், வங்கிகள் வந்து பெருந்தொழில்களை எப்படி அவங்க நடத்துறாங்களோ சின்ன விவசாயிகளோ அவங்களை எப்படி நடத்துறாங்க, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. Big businessman can take as much loan as he wants, and then if his project fails, the government will write off the loan. பெரிய பெருமுதலாளிகள் எவ்வளவு வேணா ஒரு வங்கியில போய் கடன் வாங்கலாம். அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. But அப்படியே அவங்க கடனை கட்ட முடியலன்னா கூட அரசாங்கமே அந்த கடனை கட்டுற ஒரு அவல நிலை இன்னைக்கு இருக்கு. But if the farmer cannot pay off the loan, he goes to jail. ஆனா ஒரு சிறு விவசாயி ஒரு கடனை கொடுக்க முடியல, அவனை ஜெயிலுக்கு அனுப்புற ஒரு அவல நிலையும் இங்க இருக்கு. So my point is that we are living in an unfair country. நம்ம ஒரு சீரான ஒரு அரசாங்கம் சீரான ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. And the biggest unfairness is against our farmers. அதுல மிகப்பெரிய கொடுமை வந்து நம்மளுடைய குறும் விவசாயிகளுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. And it happens every single day. ஒரு நாளும் நடந்துட்டு இருக்கு. உண்மைதான். Thank you. I hope I didn't உண்மையிலே நீங்க சொன்னது ரொம்ப by what I said. எனக்கு மட்டும் இல்ல, என்னை மாதிரி எத்தனையோ விவசாயிகள் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வேளாண் சட்டத்தோட தீமைகளை பற்றி ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வருகின்ற இதுல வந்து அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அவர் சொன்னதை நினைச்சு யாரும் மன உளைச்சலுக்கு ஆக வேண்டாம்னு சொல்றாங்க. பட் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும், எல்லா விவசாயிகளும் விழித்து கொள்ள வேண்டும் என்றது அவருடைய எண்ணம். அடுத்ததாக திரு ரத்னவேலு ஐயா. ரத்னவேலு ஐயா முன்னாடி வந்துருங்க ஐயா. மைக் கொடுத்துருங்க ஐயாக்கு. ஐயா முன்னாடி வந்துருங்க. முன்னாடி எப்படியாவது அவங்க கொஞ்சம் வழி விடுங்க எல்லாரும். வணக்கம். இந்திய திருநாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராகுல் காந்திஜி அவர்களுக்கு எங்களது செண்பவல்லி கால்வாய் மூலமாக தண்ணீர் பெறும் விவசாயியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். He is saying that he is wishing you from the farmers who belong to the Shenbagavalli canal. There's a canal, there's a project called Shenbagavalli project. It is a reservoir. All the farmers who are the riparian farmers of this reservoir, they wish you a warm welcome. Thank you. இந்த செண்பவல்லி கால்வாய் 300 ஆண்டு கால வரலாற்றை கொண்டுள்ளது. It has this particular canal, the Shenbagavalli canal, has a 300-year history. இக்கால்வாய் சிவகிரி ஜமீன்தாரும் திருவாங்கூர் சமஸ்தானமும் இணைந்து இருவரும் பேச்சு நடத்தி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1733 ஆண்டு கட்டப்பட்டது. 1733. The canal was constructed under an agreement between the Travancore king and the zamindar, the landlord of this region, Sivagiri landlord of this region, in 1773. சொல்லிட்டேன். இக்கால்வாய் மூலமாக 220 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது குறிப்பாக மூன்று மாவட்டங்கள், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, இம்மூன்று மாவட்ட விவசாயிகள் பயன்பட்டு வந்தார்கள். Through this canal, for 260 years, 3 districts in Tamil Nadu, Tenkasi, Tirunelveli,
தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், Virudhunagar, தூத்துக்குடி. Thuthukudi. The three districts are benefited because of the canal for the past 260 years. இக்கால்வாய் மூலமாக 25,000 ஏக்கர் பாசன நிலங்களும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குடிநீருக்காகவும் இத்தண்ணீர் பயன்பட்டு வந்தது. This canal supplies drinking water as well as irrigates about 25,000 acres of land in these three districts. இந்நிலையில் 1955ஆம் ஆண்டு பெய்த பெருமழையின் காரணமாக செண்பகவல்லி கால்வாயின் தடுப்புச் சுவர் உடைந்தது. In 1995, due to heavy rains, there was a breach in the wall of the canal. இந்த உடைந்ததின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த தண்ணீர் கேரள பகுதிக்கு சென்றது. Because of this, the water that had to come to Tamil Nadu, it started getting diverted to Kerala. அப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு காமராஜ் அவர்களின் முயற்சியில் 1959ஆம் ஆண்டு முதல் 62ஆம் ஆண்டு முடிய அக்கால்வாய் மீண்டும் சீரமைக்கப்பட்டது. At that time, when Thiru K. Kamaraj was the chief minister of our state, the canal was, underwent repair, and between 1955 and 1962, and the water supply was resumed. இதற்கிடையில் 1965ஆம் ஆண்டு பெய்த பெருமழையின் காரணமாக மீண்டும் அக்கால்வாயின் தடுப்புச் சுவர் உடைந்தது. In the Varsha, yeah? 1965. In 1965, again there were heavy rains, because of which the wall, there was a breach again. இப்பகுதி விவசாயிகளின் பல வேண்டுகோளை தமிழ்நாடு அரசுக்கும் கேரள அரசுக்கும் வைத்து 20 ஆண்டு காலமாக மேற்படி உடைப்பை அடிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. The farmers of this region have been speaking to the government in Tamil Nadu as well as in Kerala, requesting them to mend this wall, but there has been no step to take action. இதன் காரணமாக 2003ஆம் ஆண்டு சிவகிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. The Sivagiri Farmers Association filed a case in the High Court. 2006ஆம் ஆண்டு 8 வாரங்களுக்குள் மேற்படி உடைப்பை சரி செய்ய வேண்டுமென இரு மாநில அரசுக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. In 2006, the court ordered that the wall has to be constructed within 8 weeks. 8 weeks. ஐயா ஒரு இந்நிலை சீக்கிரமா முடிச்சிருவோம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்நிலையில் பல கோரிக்கைகளை வைத்தும் இது நாள் வரை மேற்படி உடைப்பை சரி செய்யாததால் மூணு மாவட்ட விவசாயிகள் பாதிப்பதோடு மக்களும் குடிநீருக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே அந்த உடைப்பை சரி செய்ய தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். The issue is it's a small breach in the reservoir. They say it's only 100 meters, and in spite of the court order, no action has been taken to repair it. All the people of 3 districts are collectively requesting that this issue be taken up. Okay, we can study the issue. நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு படிச்சிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஐயா. I have received a petition. I'll look at your petition. Thank you sir. Thank you. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக Ravi is in this side to your right, Rahulji. He is a traditional palm climber, and this is actually a very unique thing about this place, this palm tree. This one. Yeah, this is the products of the palm tree. பேசுங்க. ராகுல்ஜி, என்ற பேர் ரவி. நான் சேந்தமரம் பக்கத்தில் பேலப்படா கிராமத்தில் நுங்கு பதநீர் வியாபாரம் பார்க்குறவங்க. எங்கள் சமுதாயத்தில் காமராஜர் காலத்தில் இந்த நுங்கு பதனி தொழில் நல்லா இருந்துச்சு. அப்போ நுங்கு பதனி மரம் ஏறதுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. இப்போ யாருமே இதை பார்க்கறது இல்லை. He says that he does this occupation, climbing the palm tree and using the products of the palm for his livelihood. He's saying during Kamaraj's period that there was enough sort of support given to this occupation, but right now everything is lost. இந்த பதநீர் விற்க தமிழ்நாடு மொத்தம் நல்ல பெர்மிஷன் கிடைக்கணும். பதநீர் ஏறதுக்கு மக்களுக்கு பல நன்மைகளை கொடுத்தா தான் பணம் ஏறுவாங்க. காலையிலையும் ஏறணும், சாயங்காலம் ஏறணும். இதெல்லாம் கெட்டிக்கிட்டு தான் மேலே பணக்கு ஏறணும். அந்த கம்பு, அருவாப்பெட்டி, இந்த பானை இதெல்லாம் கூட்டிட்டு மேலே ஏறி இல்லை இறங்கி சாயங்காலம் ஈவினிங்கும் ஒருக்க ஏறணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் யாரும் ஏற மாட்டேங்காங்க, சம்பளம் கட்டலை.
So one of the product is this Padanir, which is a fresh extract out of the palm tree. So this, it's a liquid. It's a sap which comes out of the palm tree. It's called Padanir when it is fresh. And so climbing it in the morning to cut and then to collect it in the evening, 2 times they have to climb this tree. And right now there is no remuneration for climbing these trees and very less. So it's become very difficult for him to sort of. And what is this? This is the Heart of the palm. yes, heart of the palm. If you open this, we'll get 3 or 4 pieces like that. Okay. And that is the shoot which comes out. And that is the shoot. Okay. Yeah, this is consumed and it's very nice, yeah, good for health. இந்த நொங்குலேருந்து வரது மிளஞ்சு போனால் தான் பனங்கிழங்கு. அந்த பனங்கிழங்கு முளைச்சு வந்தது தான் பனைமரம். ஆனால் பனைமரத்தை அழிச்சிட்டு வந்துட்டாங்க. காரணம் கூலி இல்லை, கூலி இருந்தாலும் அது தக்கனி ஏறதுக்கு இல்லை, கல்லு கட்டுறாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து அவுத்து கம்மி சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். So this palm grows from that very small panangirangu. That shoot there. That shoot there, yeah. And then right now what he is saying is because of there's no support for this trade, this entire palm tree numbers itself has come down. And one more issue is that what he is pointing out is this, when it is taken fresh, it's good. And a day or 2 it gets fermented and it becomes toddy. And toddy is actually a banned substance that the police is come always behind. So whenever they collect something and come down, the police always Harasses them. Harasses them for. So considering this drink when it's not fermented is it's a regular a normal regular drink. பதனி வந்து ஸ்வீட்டா இருக்கும், உடம்புக்கு நல்லது, இயற்கை உள்ள பொருள். இதெல்லாம் குடிச்சா உடம்புல எந்த நோயுமே வராது. இதெல்லாம் அழிய போய் தான் இன்னைக்கு நோயே சந்திச்சிட்டு இருக்கோம். He's saying this is a very nice product, sweet and is very good for health. And he's saying nowadays all these diseases are because we stopped consuming such things. So how many farmers in his area grow this? எவ்வளவு பேர் இந்த மாதிரி பனைமரம் ஏறி இதை எடுக்கறாங்க? எங்க கிராமத்துல வேலப்படாத கிராமத்துல 500 பேருக்கு மேல இருந்தாங்க. இப்ப நல்லா யாருக்கு 10 பேர் தான் இருக்காங்க. There were 500 farmers who were engaged in this occupation. Now there is only 10. Only 10. Only 10. இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில கொண்டு விக்கிறோம். And he sells this stuff locally? இத நீங்க வந்து இங்க லோக்கல்ல தான் விக்கிறீங்களா? இது நான் கடையா வச்சிருக்கேன் சுரண்டையில. நான் நேச்சுரலாவே நான் என் மனசாட்சிக்காக இன்னைக்கு வரைக்கும் துரோகம் பண்ணி நான் பயணி விற்க மாட்டேன். நல்ல பதினியா சீக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் கொடுக்க என்னுடைய ஆசை. அந்த பயணி நேச்சுரலா தான் கொடுப்பேன். கொடுத்தாலே புரியும், நல்லா இருக்கும் பயணி. So he sells it locally in that Surandai. There is a small. தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு அனுப்புறேன். டெய்லி 3 கேன் பயணி ஒரு 110 லிட்டர் சென்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ஆப்பிள் வண்டியில ஏத்துவேன், ஏவிகே வண்டியில ஏத்துவேன். திருமலை வாசன் பஸ்ல ஒரு 1000 காய் நுங்கு பயனீர் இந்த ரெண்டுமே நான் ஏத்துவேன். அங்க இருந்து அங்க தங்கி யாரும் பாப்பாங்க. He also sends it to Chennai for trade. Small quantity. So how much quantity does he grow? எவ்வளோ இப்போ உங்களுக்கு வந்து விளையுது? இப்போ நுங்குன்னு பார்த்தோன்னா எவ்வளோ விளையுது? இந்த காய் நான் சென்னைக்கு ஏற்றி விடுவது 12 ரூபாய்க்கு ஏற்றி விடுறேன். அவங்க 12 ரூபாய்க்கு மேல லக்கேஜ் இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை காய் இறக்குறீங்க? நாங்க ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 காய் எங்க ஊர் சேல்ஸ் ஆகும். 50,000 எங்க ஊர்ல 500 குடும்பம் இருக்குது. ஆனா இப்ப நுங்கு தான் ஏறதான 17 ஏழுக்கு ஆள் இல்ல. அது காமராஜர் காலத்துல இருந்து அழிஞ்சிடுது. அந்த சமுதாயத்துல பணம் ஏறதுக்கு ஆள் குறைஞ்சிருக்கான கூலி இல்ல. So 50-60 of this he brings every day down and he sells it. But this is completely lost. There's no people who can climb and extract this padanir. Okay. This even so today this doesn't come from the fruit. This comes from the tree. அந்த மரத்தோட அந்த வெட்டினாதான் அது வரும்ல பாலையில். சீவி எடுக்கிறது. You have to cut a small thing and then the sap comes out and you have to collect it in the evening. சுண்ணாம்பு போட்டு எடுத்தா பதநீர், சுண்ணாம்பு போடாம எடுத்தா கல்லு. There is this calcium which if you put it then it becomes the padanir, that normal thing. Otherwise it gets fermented. Okay. அதுல பதநீர்ல காய்ச்சி எடுத்தா கருப்பட்டி வரும். கருப்பட்டி காப்பிலாம் குடிச்சா சுகர் நோயே வராது முதல்ல. So when you sort of evaporate this, you get this brown jaggery. That's very good for health. Okay. Even for a substitute for sugar also. Okay. இத பதநீர் கொஞ்சம் ஜீ குடிச்ச போடி ரொம்ப மனசார ஆசை. ஜீ சாப்பிட்டு கேட்டுக்கங்க. குடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப வேண்டாம். ஏன்னா பதநீருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்ம கொடுப்போம். What's he saying? He's saying that he should give you, if he will be very happy if you drink this. As long as it is not fermented, I'm okay with it. இது கல்லா இல்லாத வரைக்கும் அவருக்கு ஓகேன்றாரு. கல்லு கிடையாது. கல்லு வேணா. Otherwise I'll get into trouble. கல்லட்டும் சாயங்காலம் 6:30க்கு குற்றால ரெஸ்டாரண்ட் கொண்டாந்து கொடுக்குறேன். No. He's saying that if you wish, he'll get it at 6 o'clock and give it to you. I don't mind trying it. No, Not the fermented one, this one. He's meaning that. No, I don't want that one. அது வேண்டாம்.
இது பயிர் குழந்தைகளை கொடுக்குறோம். நல்லா இதான் எங்களுக்கு நீங்க பிரதமரான பிறகு இந்த நுங்கு பயிர் தொழிலை எங்களுக்கு பெரிய லெவல்ல கொண்டு போய் இந்தியா லெவல்ல கொண்டு போகணும். அதான் எங்களுடைய ஆசை. When you become the prime minister, he wants you to recognize this occupation and restart this whole business of extracting this padanir. Okay. Palm tea. Okay. Thank you. Thank you. Nandri. Nice. ஓகே. Okay. Thiru Yunus. Can they tell me a little bit about the lemon situation? Yeah. He's the one. மைக் யூனிஸ் ஐயா கையில கொடுங்க. He's the one who's to. வந்துருச்சு. He'll talk about that. இது ஐயா வந்து முக்கியமா வந்து எலுமிச்சத்தை பத்தி கொஞ்சம் பேச சொல்றாங்க. கேட்காங்களோ எலுமிச்சத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க குடும்பத்துக்கு எனக்கும் ஒரு 3 தலைமுறையா பழக்கம் இருக்கு. He's saying that he has a relationship with your family for 3 generations. 1980 அல்லது 81 கிங் அப்துல் அஜீஸ் தமாம் சவுதி அரேபியாவில் ஐ எம் ஒர்க்கிங். இந்திரா அம்மையார் வந்து கடல் நீரை சுத்திகரிக்க வந்தாங்க. அப்போ நாங்கள் இந்தியா தேசிய கொடியை ஆட்டினோம். 80-81 he was in Saudi Arabia. Madam Indiraji had come to Saudi Arabia to see how she can convert sea water into drinkable water. So he waved the flag seeing her. Nice. அதில் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. எங்களை எல்லாரையும் பார்த்து இந்தியர்ஸ் 1800 பேர் இந்தியர்ஸை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் நம் தாய் நாட்டில் வேலை கொடுக்க முடியவில்லை, அதை நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன்னு சொன்னாங்க. What happened? He says Indiraji said seeing them in Saudi Arabia, I feel sorry that I am not able to give you jobs in the country. ஒரு தாய் தன் மகனுக்கு எப்படி சொல்லணும் போது எனக்கு குழந்தை வந்த பிறகு அந்த சொல் எனக்கு என்னங்க தெரிஞ்சது. He only understood the emotion behind it when he became a father. So he saw a mother's words in that. அடுத்து 92ஆம் ஆண்டு தாங்கள் தகப்பனார், தாங்கள் தாய், தாங்கள் சகோதரி இந்த ரோட்டு வழியா வந்தீர்கள். In 92 you, your sister, father, mother, everybody passed through this road. அருகில் உள்ள வாசுதேவநல்லூர் ஜமாத் சார்பில் நான் வரவேற்பு கொடுத்தேன் அப்பாவுக்கு. On behalf of the Vasudev Nallur's Jamaat, they gave a reception to you on the road. இப்பொழுது உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கேன். இது இறைவன் கொடுத்த எனக்கு ஒரு பாக்கியம். Now today he is welcoming you, so he's. Thank you. நெக்ஸ்ட் ஒரு இறைவன்ட்ட ஒரு துவா கேட்க, நீங்க பிரதமரா வரணும், நான் சால்வை கொடுக்கணும். His next prayer to the God is that you should become the prime minister and he should give you a shawl. அப்படி வரும்போது எனக்கு நீங்க தடுக்க கூடாது, நாம சால்வை போடுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். And that day he is instructing that you should never stop me, I will give you a shawl. Okay. We'll honor you with a shawl. இப்பொழுது நான் விவசாய சங்க தலைவரா இருக்கேன் புளியங்குடியில. He is the Farmers Association head in Puliyangudi. உற்பத்தியாளர் குழு தலைவரா இருக்கேன். மோடியும் எடப்பாடியும் என்னைய போட்டிருக்காங்க உற்பத்தியாளர் குழு தலைவர். He is also the head of the Producers Association, and Mr. Modi and Mr. Edapadi Palaniswamy, the Chief Minister, have appointed him as the head. சொல்லுங்க ஐயா. ஆர்வலர் குழு தலைவர், எலுமிச்சை உற்பத்தி ஆர்வலர் குழு தலைவர் நான் தான். எலுமிச்சை உற்பத்தி ஆர்வலர் குழு தலைவர். Okay. The lemon producers enthusiasts, they have an association. He is also the head of that association. இதுல இந்த ஆசியா கண்டத்திலே ஈரான் மட்டும் ஃபர்ஸ்ட் லெமன். Okay, in the whole of Asia, Iran is the biggest producer of lemon. Iran. நெக்ஸ்ட் Not China? இல்ல நாய் கிடையாது. இல்லையா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈரான். Next China. நெக்ஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இந்தியா, தமிழ்நாடு, புளியங்குடி. Okay. No, so first Iran, then India, then Tamil Nadu. புளியங்குடி. புளியங்குடி. So what percentage of India's lemons are produced here? எத்தனை சதவீதம் இந்தியாவோட மொத்த எலுமிச்சை உற்பத்தியில எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இங்க நீங்க உற்பத்தி பண்றீங்க? இங்க இருந்து வளைகுடா நாடு அனைத்துக்கும் நாங்க ஏற்றுமதி பண்ணுவோம். Okay, they send it to all the Middle Eastern countries from here. They export lemon from here to the Middle Eastern countries. இப்ப 4 வருஷமா ஏற்றுமதி கம்ப்ளீட்டா இல்ல. There is no export happening for the past 4 years. Why? 1 kg எங்களுக்கு 60 ரூபாய்க்கு போகும். 1 kg
600 ரூபாய்க்கு போகும். இப்போ 1 கேஜி 15 ரூபா 20 ரூபா. Earlier they used to sell a kg for rupees 60 and now they get only rupees 15. But why is there no exports? ஏன் ஏற்றுமதியை நிறுத்தி வச்சிருக்கீங்க? 1 கோடி ரூபாய் ஏற்றுமதி பண்ணா 28 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்டணும். If they export for 1 crore, they have to pay a GST of 28 lakhs. இதுல இந்த பணம் அரபு நாட்டுக்கு போனா தான் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா தான் நமக்கு பைசா. And they get their money only if their whatever they send there and it sells and they like it. I mean they don't receive their money until that happens. அப்படி இல்லனா அவங்க அழுகி போச்சுனா கடல்ல கொட்டிடுவாங்க. If it ripes and if it gets spoiled, then they just throw it in the sea. So basically he's saying that GST destroyed his business. GST னால உங்க தொழிலே சுத்தமா முடங்கி போச்சு தொழிலே அப்படிங்கறீங்க. நாடே வம்பா போச்சு. GST னால the whole country is completely is facing a disaster because of GST. நாடே அடுத்தாப்ல இந்த எலுமிச்சைக்கன்று இங்க நீங்க எக்ஸ்போ அது ஐயா முடிஞ்சு சரி. இது என்ன? ரெண்டாவது தனி மார்க்கெட். இந்தியாவிலே 2 எலுமிச்சை மார்க்கெட் புளியங்குடியில் மட்டும்தான் இருக்கிறது. தனி மார்க்கெட். In the whole of India, Puliyangudi is the only town that has a specialized market for lemon. There are 2 markets. அதனால புளியங்குடியை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்க வேணும். So தாங்கள் பிரதமரா வந்ததும். Okay, as soon as you become the prime minister, we request that Puliyangudi is made an export zone for lemon. What type of lemons do they have here? இந்த எலுமிச்சையில ஏதாவது வகைகள் உண்டா? எந்த மாதிரி வகை இங்கே இருக்கு? இங்க இருக்குது ஒல்லி நாடு, சிட்ரிக் அமிலம் கூடுதலா இருக்கு. They have a very indigenous variety which has a high percentage of citric acid. And it's the small one? சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? Whatever that has been placed there, you can take a look at it. ஒரு காய் யாராவது எடுத்து கொடுங்கம்மா. ஒரு காய் வந்து 60 கிராம் அல்லது 70 கிராம் இருக்கும். இது எங்கே இந்தியால எங்கே உலகத்திலே கிடையாது. Each fruit weighs about 60 grams and this is not produced anywhere else in India. So who does he sell the lemons to? யாருக்கு நீங்க விக்கிறீங்க? இங்க நாங்க வந்து ஏஜென்ட் கொடுத்துறோம். They sell it to an agent. 60 ஏஜென்ட் பெரிய ஏஜென்ட் இருக்காங்க. There are 60 big agents in this region. கீழ தட்டி நாங்க ஓபன் ஏலம் விடுறோம். மார்க்கெட் ஏலம் விடுது. ஓபன் ஏலம். Okay, there is a bidding that happens and ஓபன் ஏலம். it's an open bidding which they bid for it's the price of in the the market, in a farmer's market. then ஒரு விவசாய மார்க்கெட்ல இது நடக்குமா? தனி நபர் and விவசாயிகள். தனி நபர் வியாபாரம் பார்க்கிறது தனி நபர். வியாபாரம் பார்க்கிறது தனி நபர். கொண்டு வந்து கொடுக்க கூடியது விவசாயி. ஒரு சங்கத்துல நீங்க இந்த ஏலம் விடுறது வந்து தனித்தனியா? தனித்தனியா. No, it doesn't happen in a in a marketplace. It is it is individually done between the farmer and the buyer. And what is this lemon used for? Which is the main use of this lemon? இதை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க? இந்த அனைத்துக்கும் உபயோகப்படுத்துவாங்க. அனைத்துக்கும்னா என்னென்ன? அனைத்து மாத்திரைகளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அனைத்துக்கும் இதை போடுறதுனால தான் அந்த மாத்திரை கடமாடுக்கு. He says some of the drugs use lemon, the medicines, it is used for it is used for producing drugs. சர்ப்பு பொடி, சர்ப்பு சோப்பு, detergent and soap, குளிக்கக்கூடிய ஆயில், oil and shampoo, அனைத்தும் for all those items. குழந்தைகள் டானிக், there's children's tonic, cough syrup. And is it seasonal or is it all year round? இது ஒரு சீசன்ல தான் விளையுமா? எல்லா சீசன்லயும் விளையுமா? அது எல்லா இடத்துலயும் சீசனுக்கு மட்டும் விளையும். ஆனா புளியங்குடி மட்டும் கிட்டத்தட்ட 25,000 சதுர கிலோமீட்டர்ல புளியங்குடி சுத்து வட்டாரத்துல மட்டும் எப்பொழுதும் காய் 300 டன் 400 டன் வாங்கலாம். Okay, in other regions it's seasonal but not in Puliyangudi here, this place. Here you can procure it any time throughout the year. வேற எங்க இந்தியாவுல வாங்க முடியாது. You won't get it like this anywhere else in India. அடுத்து ஐயா சுற்று வட்டாரத்துல இன்னும் ஒரு ஐயா இங்க குயிக்கா சொல்லுங்க. இந்த சுற்று வட்டாரத்துல இது முக்கியமான சுற்று வட்டாரத்துல பூ, இந்த பூ மட்டும் தான் அங்க விளையும். ஒல்லி எலுமிச்சி, அதுக்கு அங்கிட்டு பூ.
this is also the biggest producer of flowers, jasmine flowers, right? Mallige. இதுக்கு நம்ம வந்து ஒரு செண்டு தொழிற்சாலை வைக்கணும். He wants a perfume factory to be set up, perfume, so that the flowers can be processed. இந்த ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இல்லாத நேரத்துல எலுமிச்சையோ பூவோ சொல்லி முடிங்க. இந்த எங்களுக்கு ட்ரெயின் வசதி இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. Okay. Why doesn't the perfume factory set up naturally here? ஏன் வந்து இந்த சென்ட் ஃபேக்டரி இன்னும் வைக்கவும் வரல, தனியார் ஏன் இன்னும் வைக்கல? சொல்லு. அதாவது சென்ட் தொழிற்சாலை வச்சாங்க, அதிமுக மந்திரி செந்தூர் பாண்டியன் மாமா அவர்கள் வச்சாங்க. ஆனா அவங்க வந்து கொண்டு போனது இந்த பூவுக்கு சம்பந்தமே இல்லாத தலவாயூரத்துக்கு கொண்டு போனாங்க சென்ட் தொழிற்சாலை. Scent factory was set up, but it was not set up here. It was set up in another place in Talaivapuram. Talaivapuram. இங்க இருந்து கிட்டத்தட்ட 40-50 மைல் இருக்கும். It is about 50 kilometers from here. அதனால யாரும் போவதற்கு வழி இல்ல. 2 கிலோ பூ கொண்டு அங்க போனா பஸ்ஸுக்கு தான் சார்ஜ் சரியா இருக்கும். Okay, so they are not able to supply their flowers there, because if they have to carry about 2 kgs of flower in the bus, it won't get them any profit. They won't make any money. அடுத்து எலுமிச்சி பதப்படுத்துறதுக்கு கடையனூர்ல வச்சிருக்காங்க. எலுமிச்சி லெமன் பதப்படுத்துறதுக்கு to process lemon, they have a setup in Kadayanallur. அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. There is cold storage. Okay, they have a cold storage unit in Kadayanallur. And again, that's not useful to them. அது நான் செந்தூர் பாண்டிய மந்திரிட்ட நான் கேட்டேன், சம்பந்தமே இல்லாத இடத்துல நீங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி. நான் என் தொகுதிக்கு என்ன செஞ்சோம்னு சொல்றதுக்காக நான் அதை அங்க வைக்கணும்னா நேரடியா. Okay, it was a minister, ADMK minister by name Sendur Pandiyan, who was involved in this project, and I went and asked him, why are you setting it up there, why not here where it is being produced? And he said, no, I will do it only in my constituency, I cannot bring it here. அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. So I mean, we don't get any use out of it. கடைசி கோரிக்கை கொல்லம் தீவோர் திருச்சி புது ரயில்வே பாதை. எங்க கொல்லத்துல இருந்து திருச்சி வரைக்கும். கொல்லத்துல இருந்து திருச்சி வரைக்கும். They want a new railway line to be set up from Kollam to Tiruchi. இது லல்லு பிரசாத் யாதவோட நாங்க கொடுத்தோம் ரயில்வே மந்திரியா இருக்கும்போது. They had petitioned when Mr. Laluji was the railway minister. They had put this request to him. இந்த கோரிக்கை பரிசீலனை பண்ணப்படும் சொல்லி அவர் கொடுத்த தபால உங்களிடம் கொடுத்திருக்கு. Okay. He had promised that it will be முடிஞ்சு டைம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு 4 கேள்வி மேல கேட்டிட்டீங்க. It will be done, and he even sent us a letter. That letter has been handed over to us. We will hand it over to you. ரொம்ப நன்றி 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 நன்றி. I think we just have time for that much, Rahulji. Yeah, you're Okay. 1 minute, let me finish, then we do. அவர் பேசிட்டோம், ஐயா பேசிட்டோம். So, thank you very much for coming here today and listening to me. I got a sense of the problems that you are facing. ரொம்ப நன்றி. இங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எனக்காக காத்து என்ன பேச வச்சு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளுடைய விஷயம் என்னன்றது எனக்கு புரிஞ்சது. It was interesting to hear exactly how a badly designed GST has hurt our lemon farmers. இந்த தப்பாக ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு GST எனும் அந்த வரி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது எனக்கு கிளியரா புரியுது. And the difficulty faced by the ladies who work in the BD industry. BD தொழிலில் ஈடுபடும் பெண்கள் ஏற்படும் கஷ்டங்களும் எனக்கு இன்னைக்கு புரிஞ்சது. I would have liked to spend more time with you, more time speaking to you and listening to you. என்னால முடிஞ்சா இன்னும் கொஞ்ச நேரம் உங்களோட உட்கார்ந்து பேசணும்னு எனக்கு ஆசை இருக்கு. But unfortunately I've got other meetings that I have to go to. ஆனா துரதிர்ஷ்டவசமா இன்னும் ரெண்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால. So once again thank you very much for your time. மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நீங்க எல்லாம் அமைதியாக கேட்டதுக்கு நன்றி. Namaskar. Vanakkam. Namaskar. Thank you.